സമയം രാത്രി 12 മണി. ക്ഷേത്ര ദർശനത്തിനെത്തിയതാണ്. രാത്രിയിൽ ക്ഷേത്രത്തിൽ എന്താണ് കാര്യമെന്ന് ചോദിച്ചാൽ ഞാനുള്ളത് തമിഴ്നാട്ടിലെ മധുര ജില്ലയിലെ ഗോപാലപുരത്തുള്ള കാലദേവി ക്ഷേത്രത്തിലാണ്. രാത്രി മുഴുവൻ തുറന്നിരിക്കുന്ന ഒരു ക്ഷേത്രം. കാലചക്രം തിരിയുന്നത് രാത്രിയിലാണ്. അതിനെ നിയന്ത്രിക്കുന്നത് കാലദേവിയാണ്. ദോഷങ്ങൾ മാറാൻ കാലദേവിയെ തേടിയെത്തുന്ന ഭക്തർ നിറഞ്ഞ ഒരു ക്ഷേത്രം. അതിൻ്റെ കഥയാണ് ഇന്ന് അബാക് മീഡിയ പ്രേക്ഷകരിലേക്ക് എത്തിക്കുന്നത്. മനുഷ്യരുടെ ജാതകത്തിലെ ജാതകദോഷങ്ങൾ, കാലദോഷങ്ങൾ മാറാനായി ലോകത്തിൻ്റെ വിവിധ ഭാഗങ്ങളിൽ നിന്ന് ഭക്തജനങ്ങൾ കാലദേവി ക്ഷേത്രത്തിലേക്ക് എത്തുന്നു. ഇവിടെ എത്തുന്ന ഭക്തജനങ്ങൾ ഇടത്തേക്ക് 11 തവണയും കോവിലിൻ്റെ വലത്ത് വശത്തേക്ക് 11 തവണയും പ്രദക്ഷിണം വെച്ച ശേഷം പ്രതിഷ്ഠയ്ക്ക് മുന്നിലുള്ള കാലചക്രത്തിൽ നിന്നുകൊണ്ട് ഭഗവതിയെ കണ്ണട വെട്ടാതെ നോക്കി പ്രാർത്ഥിക്കണം. ഈ സമയം കാലചക്രത്തിൽ നിന്നും ഒരു വൈബ്രേഷൻ ശരീരത്തിലേക്ക് കടക്കുകയും അത് ഇടതുകൂടെ കടന്ന് വലതുവശത്തു കൂടി നമ്മുടെ കാലദോഷങ്ങൾ വൈബ്രേഷനായി പുറത്തു പോവുകയും ചെയ്യുന്നു എന്നാണ് വിശ്വാസം. ഈ ക്ഷേത്ര നിർമ്മിതി 10 തവണ പൊളിച്ചു പണിതതാണ്. കൃത്യമായ കണക്കുകൾ രാജ്യത്തിൻ്റെ വിവിധ ഭാഗങ്ങളിൽ പോയി പലരോടും ആരാഞ്ഞാണ് ഈ ക്ഷേത്രം നിർമ്മിച്ചിട്ടുള്ളത്. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். ஸோ இந்த காலதேவி டெம்பிள் வந்து நாங்கள் யூடியூப் அப்புறம் இன்னொருத்தங்க ரெஃபரன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா நடக்குது அப்படின்னு. ஸோ அதனால் நாங்களும் இங்கே வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக்கே இங்கே வந்தோம். ஸோ அங்கே வந்து ட்ரை பண்ண போகும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு டெம்பிளில். ஸோ திரும்பியும் வரலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பண்ணிவிட்டு கும்பிட்டுட்டு போகிறோம். வணக்கம், என் பேர் பிரசன்னா. கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன். இது 2வது முறையாக இந்த கோயிலுக்கு வரேன். நான் இந்த கோயில் விசேஷம் பார்த்திங்கன்னா எனக்கு சொன்னாங்க, அதாவது இரவு கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்து நம்ம ஊரில் நம்மளுக்கு தெரியாமல் ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி இங்கே வந்து பண்ணால் பல விஷயங்கள், பல நிகழ்வுகள் இருக்குது. அதாவது நம்ம காலத்தில் நம்ம கெட்ட நேரம்னு ஒன்று இருந்ததுன்னா இங்கே வந்து கும்பிட்டு போனோம்னா எல்லாம் நல்ல நேரமாக மாறும்னு சொல்லி எழுதி போட்டிருந்துருக்காங்க. இது 2வது முறையாக வந்திருக்கேன். நல்ல விதமாக இருக்கும். மகிழ்ச்சி. என் பேர் சுபாஷினி. இங்கே வந்ததுக்கப்புறமே நல்லா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. இப்போயும் நான் பேசும்போதே பார்த்திங்கன்னா பள்ளிகள்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துட்டே இருக்காங்க. வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குது ரொம்ப. சாமி எங்கேருந்து வர்றாங்க? கோயம்புத்தூர். மற்ற கோயிலினுடைய சிறப்பு வேறு, காலதேவி கோயிலினுடைய சிறப்பு வேறு. இது உலக லெவலில் இரவு கோயிலுங்க. இந்த ஒரு கோயில் தான். உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களுக்கும் அதிபதி தான் காலதேவி, நம்பர் 1. இந்த கோயில் வந்து நேரத்துக்கு உகந்த கோவில். டைம் சரியில்லை, நேரம் சரியில்லை, சுருக்கமாக சொன்னால் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும். 2வது உள்ளே உட்காந்துருக்க அம்பாள் 11 வயது குழந்தைக்கு தான் தெரியும். அப்போ கோயிலினுடைய ஐதீகங்கள், தேவிக்கு வலதுபுறம் காலச்சக்கரத்து, இங்கே வந்து காலச்சக்கரம் தான் மெயின். இந்த காலச்சக்கரத்தில் நிற்கிறதுக்கு ஒரு நபருக்கு 50 ரூபா வாங்குகிறோம். இந்த 50 ரூபா எதுக்கு வாங்குகிறோம்னா கோயிலினுடைய பராமரிப்பு செலவு, கரண்ட்டு பில்லு, பணியாட்கள் சம்பளம், அமாவாசை பௌர்ணமிக்கு போகிற அன்னதானத்துலேயும் உங்களுடைய காசு 5 ரூபா காசு இருக்கணும். அம்பாள் பூஜை பொருட்களையும் உங்களுடைய காசு 5 ரூபா காசு இருக்கணும். இதுக்கு தான் நாங்கள் அந்த 50 ரூபா வாங்குகிறோம். சரிங்களா? இங்கே காலச்சக்கரம் தான் மெயின். இந்த காலச்சக்கரத்தில் நிற்கிறதுக்கு இந்த 50 ரூபா வாங்கிக்கிட்டு தேவிக்கு வலதுபுறம் வலம் 11, தேவிக்கு இடம் 11. அப்படி சுத்த முடியலைன்னா வலம் 3 இடம் 3, அதுவும் சுத்த முடியலையா வலம் 1 இடம் 1 சுற்றிட்டு உள்ளே போய் அந்த காலச்சக்கரத்தில் 2 கால் பாதம் கட்டை வரலும் ஒன்று போல் வச்சு அம்பாளை கண்ணை மூடாமல் தரிசனம் பண்ணணும். அம்பாள் பார்வையும் நம்ம பார்வையும் ஒன்று போல் இருக்கணும். சரிங்களா? ஒரு நேர்த்திக்கடன் சுருக்கமாக அதை அவங்க மனசுக்கு உள்ள இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடு, நான் ஒரு அன்னதானத்துக்கோ ஒரு இதுக்கோ நேர்த்திக்கடன் வச்சுருங்க. அங்கே வந்து ஒன்று குங்குமம் பிரசாதம் இருக்கும், இல்லைன்னா மஞ்சள் பிரசாதம் இருக்கும்.
அன்னைக்கு அம்பாள் எது உத்தரவு கொடுக்குதோ அதை தான் நாங்கள் பண்ணுவோம். அந்த பிரசாதத்தை எடுத்து நெத்தியில் பூசிக்கோங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. வீட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா நீங்கள், உங்கள் வீட்டுக்காரங்க, உங்கள் பிள்ளைகள் மட்டும்தான் எடுத்து பூசணும். மற்றவங்க யார் வந்தாலும் நீங்கள் தான் எடுத்து நெத்தியில் பூசி விடணும். இதை கடைப்பிடிச்சிருங்க. வெளியே வந்த பிறகு அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தம், அபிஷேகம் செய்யப்பட்ட நெய், அம்பாள் படம், இதை வாங்கி தீர்த்த 11 நாளுக்குள்ளே, நாளையிலேருந்து 11 நாளுக்குள்ளே, வெள்ளிக்கிழமை அதை விட்டாச்சுனால் ஞாயிற்றுக்கிழமை, அதை விட்டாச்சுனால் செவ்வாய்க்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 to 5:30 சூரியன் உதிக்காததுக்கு முன்னாடி தீர்த்தம், பன்னீர், சுத்தமான தண்ணி, கோமியம் கிடைச்சா கோமியம் கிடைக்காத பட்சத்துக்கு வேப்பலை, நாளையும் கலந்து வீடு வாசல் வண்டி வாகனம் தோட்டம் துறவு ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் துளிச்சிடணும். அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பூஜை ரூமில் காலதேவி படம் வடக்கு திசையை பார்த்து தான் இருக்கணும். ஜோதியும் வடக்கு பார்த்து தான் எரியணும். முதல் நாள் போட்ட 2 மண் விளக்கு மைக்கா நாள் போடக்கூடாது. 3 நாளுமே புது மண் விளக்கில் தான் போடணும். 4வது நாளோ 5வது நாளோ எடுத்து ஆற்றுலையோ குளத்துலையோ கிணத்துல கங்கையில் போட்டணும். அடுத்தவங்க கால் மிதிப்படக்கூடாது. சரிங்களா? இந்த 3 நாள் வீட்டில் விளக்கு போடுற அன்னைக்கு தீர்த்தம் தொளித்து 3 நாளைக்கு வீட்டில் விளக்கு போடுற அன்னைக்கு மது மாமிசம் இருக்கக்கூடாது. இங்கேருந்து போகும்போது நீங்கள் கறி, மீன், முட்டை, கருவாடு என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? 3 நாள் வீட்டில் தீபம் போட்டு விளக்கு போகிற அன்றைக்கி மது மாமிசம் இருக்கக்கூடாது. இதை கடைப்பிடிச்சிருங்க. 1 நாள் போட்டு 2வது நாள் போட முடியாத சந்தர்ப்பம் வரும். அப்போ நீங்கள் தான் வீட்டில் விளக்கு போடணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் யார் வேணும்னாலும் வீட்டில் விளக்கு போட்டுக்கலாம். இதுதான் அந்த கோயிலினுடைய ஐதீகங்கள். சரிங்களா? வாங்கிறது வாங்காதது உங்களுடைய விருப்பம். கனி வாங்கி கொடுக்கலாம், பச்சை கற்பூரம் வாங்கி கொடுக்கலாம், பன்னீர் வாங்கி கொடுக்கலாம், எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். இந்த கோயிலில் மேனேஜராக இருக்கேன். இங்கே நிறையா பக்தர்கள் ரொம்ப கஷ்டம் பிரச்சனைகளுக்காண்டி நிறையா வர்றாங்க. இங்கே வந்த பிறகு இங்கே வந்த பிறகு நல்லாயிருக்கு, எனக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை, நிறையா விஷயங்கள் ஒரு மாற்றங்கள் எங்களுக்கு நல்லா தென்படுது அப்படின்னு சொல்லி நிறையா பக்தர்கள் சொல்கிறாங்க. அது போக இப்போ சிறுவில்லித்தூர்லேருந்து வந்தாங்க. அவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. 1 வருஷத்துலேயே 2 ரெட்டைப்பிள்ளை 2 குழந்தைகள் பிறந்தது. இங்கே அதுக்குள்ள இடைக்கடை காணிக்கை செலுத்தினாங்க. அதேமாதிரி பெரிய பெரிய மில்லு ஓனரு அவங்க வர்றாங்க. தொழில் ரீதியில் ரொம்ப மந்தமாக இருக்குது. அவங்களுக்கு இப்போ நிறையா ஜென்ரேட்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு மில்லு ஓனரு, ஒரு இன்ஜினியர் பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க. நிறையா பேர் நல்லது நடக்குதுன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. இது உலக லெவலில் இரவு கோயிலுன்னு இந்த ஒரு கோயில் தான். உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களுக்கும் அதிபதி தான் காலதேவி. இது காலச்சக்கரம் தான் மெயின். இந்த காலச்சக்கரத்தில் நிற்கிறதுக்கு ஒரு நபருக்கு 50 ரூபாய் வாங்குகிறோம். இந்த 50 ரூபா எதுக்கு வாங்குகிறோம்னா, கோயிலினுடைய பராமரிப்பு செலவு, கரண்ட்டு பில்லு, பணியாட்கள் சம்பளம், அம்மாசி பௌர்ணமிக்கு போகிற அன்னதானத்திலே உங்களுடைய காசு 5 ரூபா காசு இருக்கணும். அம்பாள் பூஜை பொருட்களே உங்களுடைய காசு 5 ரூபா காசு இருக்கணும். தரிசன சீட்டு வாங்கிட்டு கோவில் பிரகாரம் தேவிக்கு வலதுபுறம் 11 முறையும் இடதுபுறம் 11 முறையும் சுற்றிய பிறகு காலச்சக்கரத்தில் உங்கள் 2 கால் பாதங்களும் ஒன்று போல வைத்து அம்பாளை கண்ணை மூடாமல் தரிசனம் பண்ணணும். அங்கே குங்குமமோ மஞ்சளோ பிரசாதம் இருக்கும், எடுத்து நெத்தியில் பூசிக்கோங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. வீட்டுக்குள்ளே போயிடுச்சால் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. வெளியே வந்த பிறகு தேவிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட நெய், தேவிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தம் இதை வாங்கி வீட்டில் போய் 11 நாளுக்குள்ளே, வெள்ளிக்கிழமை அதை விட்டாச்சுனால் ஞாயிற்றுக்கிழமை, அதை விட்டாச்சுனால் செவ்வாய்க்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் தீர்த்தம், பன்னீர், சுத்தமான தண்ணி, கோமியம் கிடைச்சா கோமியம் கிடைக்காத பட்சத்துக்கு வேப்பலை, நாளையும் கலந்து வீடு வாசல் வண்டி வாகனம் தோட்டம் துறவு ஃபேக்ட்ரியில் துளிச்சிடணும். அன்று இரவு சாயந்தரம் 6 மணி அளவில் அம்பாள் படத்தை வச்சு பூஜை ரூம்லேயோ தொழில் பண்ணுற இடத்துலையோ அம்பாள் படம் வடக்கு திசையை பார்த்துருக்கணும். ஜோதியும் வடக்கு பார்த்து தான் எரியணும். முதல் நாள் போட்ட 2 மண் விளக்கு மைக்கா நாள் போடக்கூடாது. 3 நாளுமே புது மண் விளக்கில் தான் போடணும். 4வது நாளோ 5வது நாளோ எடுத்து ஆற்றுலையோ குளத்துலையோ கிணத்துல கங்கையில் போட்டணும். அடுத்தவங்க கால் மிதிப்படக்கூடாது. இந்த 3 நாள் வீட்டில் விளக்கு போடுற அன்றைக்கி மது மாமிசம் இருக்கக்கூடாது. இதுதான் அந்த கோயிலினுடைய ஐதீகங்கள்.
തമിഴ്നാട്ടിലെ മധുര ജില്ലയിലാണ് ഈ ക്ഷേത്രം കുടികൊള്ളുന്നത്. ഈ ക്ഷേത്രത്തിലേക്കെത്താൻ മധുരയിലെത്തിയതിനു ശേഷം എം ശുബ്ലാപുരത്തിലേക്കുള്ള ബസ് പിടിച്ചാൽ ഈ ക്ഷേത്രത്തിൽ എത്തിച്ചേരാൻ സാധിക്കും. ജാതകദോഷങ്ങൾ നീക്കുന്നതിന്, കാലദോഷങ്ങൾ നീക്കുന്നതിന്, കാലദേവിയെ തൊഴാൻ രാത്രി മുഴുവൻ തുറന്നിരിക്കുന്ന ഒരു ക്ഷേത്രമാണിത്. പുതിയൊരു ക്ഷേത്രത്തിൻ്റെ വിശേഷവുമായി അബാക് മീഡിയയിലൂടെ ഇനിയും കാണാം. നന്ദി, നമസ്കാരം.